மாநில பிரதமர் ஜெசிந்தா ஆலன் விக்டோரியாவில் இளைஞர்களின் குற்ற செயல்கள் கட்டுப்பாடற்றதாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை த பனிஷர் என்ற பாதாள உலக தலைவர் அண்மையில் மெல்பேர்னில் உள்ள கார் நிறுத்தும் இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் உயிருக்கு ஆபத்தானது அல்ல என்ற பிரீமியர் அல்பானிஸ் சமூகத்திற்கு உறுதியளிக்க முயன்றாலும் மாநிலம் முழுவதும் இளைஞர் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக மாநில பிரதமர் கூறியுள்ளார். அண்மையில் கார்டு திருடப்பட்டமை, சிறு பிள்ளையொன்றை கைது செய்து விடுவித்தமை போன்ற சம்பவங்களால் நாட்டின் சட்டம் கட்டுப்பாடற்றதாக மாறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றங்கள் மற்றும் காவல்துறையினரின் சட்ட அமுலாக்க அதிகாரங்களை வலுப்படுத்தும் நோக்கில் கடந்த வருடம் பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக விக்டோரியா மாகாண பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆனால் இப்போது சட்டத்தை அமல்படுத்துவதற்கு பதிலாக இளம் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்குவது நடக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்காலத்தில் புனே நிபந்தனைகள் திருத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த டிசம்பர் 31 முதல் மெல்போர்னில் 41 இளம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குழுவில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளே அதிகம் என தெரிய வந்துள்ளது.